ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நம்ம ட்ரம்ப் அந்த வரி விதிப்பை தள்ளி வச்சிருந்தாரு. அதை பத்தி அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்ப அவரு அந்த வரியை திருப்பி விதிச்சிட்டாரா, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு அதாவது ஃப்ரைடே அவரு பெரிய ஒரு குண்டு போட்டிருக்கிறதா நியூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு அவர் வரி விதிச்சிருக்காரு, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, இதெல்லாம் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ட்ரம்ப் என்ன பாம் போட்டு வச்சிருக்காரு சார்? எந்தெந்த கண்ட்ரிக்கு அதிகமா விதிச்சிருக்காரு, இந்தியாவுக்கு விதிச்சிட்டாரா, என்ன நடக்குது சார்? ஸோ முன்னாடி அவர் ஏப்ரல் மாதம் முதல்ல அனௌன்ஸ் பண்ண உடனே யூஎஸ் மார்க்கெட்டு பெரிய வீழ்ச்சி கண்டது. ஸோ அதே மாதிரி யூஎஸோட பாண்டு ஈல்டும் பெரிய அளவில் அடி வாங்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு 2-3 நாள் மார்க்கெட்டு விழ ஆரம்பிச்சதுனால இதை நான் 90 நாளுக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சாரு. இப்போ அது இப்போ ஜூலை 9th அது முடியுது. இப்போ ஜூலை 9th முடியும் போது என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பா இப்போ உடனடியாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 90 நாள் கழிஞ்சு அடுத்த முதல் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கனடா மேல அவர் என்ன பண்ணிருக்காரு, 35% டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கனடா ஏற்கனவே ரொம்ப லாங் டேர்ம் அலை, டெக்கேட் ஓல்டு அலை, அந்த மாதிரி அவங்க ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான இருந்த ஒரு கண்ட்ரியில இப்போ அவர் எடுத்துக்கிற இந்த முடிவு அப்படின்றது குறிப்பா மெட்டல், எனர்ஜி செக்டார், இதெல்லாம் கனடால இருந்து நிறைய விஷயங்கள் அங்க உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இதனுடைய பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக அமெரிக்காவுடைய சப்ளை செயினை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பதிலுக்கு கனடாவும் இதை அவங்க அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இல்லை, இவங்க கூட நெகோசியேட் பண்ற மாதிரி இல்லை. இப்போதைக்கு அவங்க பதிலுக்கு ரிட்டாலியேட்டரி டேரிஃப் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்படி சைனா கூட ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், இன்னும் சண்டைன்னு சொல்றது இந்த டேரிஃப் சம்பந்தமா, அது இப்ப கனடால இன்னும் கொஞ்சம் உக்கரமா மாற ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பா அமெரிக்கால வெளிப்படும். அப்கோர்ஸ் இட் வில் அஃபெக்ட் கனடா ஆல்சோ. இது ஒரு பக்கம் கனடால நடந்திருக்கிற ப்ராப்ளம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இவர் பிரேசில் மேல 50% அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி போட்டிருக்காரு. ஸோ 50% டேக்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல அது அதிகமான அளவான ஒரு டாக்ஸா பார்க்கப்படுகிறது. பிரேசில் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதும் நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா பிரேசிலோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம், இது எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு நாங்க எங்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால கண்டிப்பா நாங்க அது உடனே அனௌன்ஸ்மெண்ட் வரும், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு, அதனால அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு அவரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே, அது இல்லாமல் ஏற்கனவே 14 நாடுகளுக்கு, ஜப்பான், சவுத் கொரியா, வியட்நாம், பங்களாதேஷ், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துக்குமே 25%லேருந்து 40% ஏற்கனவே அவர் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டார். இதெல்லாம் அதுக்கு முந்தின நாள் அனௌன்ஸ்மெண்ட்டா வந்தது. ஆக கூடுதலான வரிகள் தொடர்ந்து விதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த நிலைமையில இந்தியாவோட ஒரு சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில இப்போ 9ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும், வரல. இல்லை ஒரு மினி அனௌன்ஸ்மெண்ட் வரும், மினி டீல் வரும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மிடில் ஆஃப் ஜூலைல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்துகிட்டே இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னும் நெகோசியேஷன் முடியல, இந்த மாதம் எண்டு வரைக்கும் அந்த நெகோசியேஷன் போகும் போல இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அதனால இந்தியாவை பொறுத்தவரை டீல் அப்படின்றது இந்த மாசம் எண்டுல தான் கிளாரிட்டி வரும். இந்த மாசம் எண்டுல கிளாரிட்டி வரும்ன்ற வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல, எப்படி நம்ம கனடா மேல 35%, பிரேசில் மேல 50% அப்படிலாம் பேசிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இந்தியாவுக்கு இன்னும் அந்த நம்பர் வராது. எப்போ அந்த ஃபைனல் டீல் வருதோ அப்பதான் வரும். அது வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் ஃபேக்டரை மைண்ட்ல வச்சுக்கிட்டா அது நகரும். மற்றபடி இந்த டேரிஃப்ன்றது இந்தியாவுடைய நேரடி பாதிப்பு அப்படின்றதுக்கான முழு தகவல்கள் ட்ரம்ப் அந்த ஃபைனல் நம்பரை அனௌன்ஸ் பண்ணது பிறகுதான் வரும்.
அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து மெட்டல்ல வந்து நிறைய போட்டே இருக்க, குறிப்பா காப்பர் மேல 50% போட்டு விட்டாரு. இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் வந்து பார்மசூட்டிக்கல் மேல 200% கூட போடுவேன் அப்படின்னு ஒரு பயமுறுத்தலையும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனா இது சொல்றது வந்து இன்னும் ரியாலிட்டிக்கு வரல. அதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. அதனால இது இப்போதைக்கு அவர் சொன்ன ஒரு சின்ன தகவலா தான் எடுத்துக்கணும் ஒழிய அந்த தாக்கம் அப்படின்றது உடனடியாக இல்லை. பட் அது இந்தியாவை பாதிக்குமா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அந்த குறிப்பா நான் சொன்ன மாதிரி பார்மசூட்டிக்கல் அப்படின்றது இந்தியாவை வந்து அந்த குறிப்பாக ஜெனரிக் ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய பாதிப்பு என்பது வரக்கூடிய காலத்துல தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டோட சப்ளை செயினை பெருமளவு பாதிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குளோபல் செயின் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா உலக பொருளாதாரத்துடைய வளர்ச்சி கணிசமான அளவு பாதிக்கும் அப்படின்றது அடுத்த கட்டமா நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒரு பகுதி தானே ஒழிய அடுத்தடுத்து கனடாவாகட்டும் பிரேசில் ஆகட்டும் அவங்க பண்ணக்கூடிய எதிர் நடவடிக்கை என்ன, பதிலுக்கு இவர் என்ன எதிர் நடவடிக்கை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதிரும் புதிருமான சண்டை போடக்கூடிய ட்ரேட் வார், டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லணும் இதை. ஸோ இந்த டேரிஃப் வார் வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. இவ்வளவு நாள் படுத்து தூங்கி இருந்தது 90 நாளுக்கு, திரும்ப வீழ்ச்சி திரும்ப சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இது பங்கு சந்தையை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். அதே சமயம் அமெரிக்க சந்தையும் இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அமெரிக்க சந்தையும் இது பாதிக்கும் தான். அமெரிக்க சந்தை அப்படின்றது இவர் அனௌன்ஸ் பண்ணது நேற்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமளவு அமெரிக்க சந்தையினுடைய பாதிப்பு அப்படின்றது பெருமளவு இல்லை. டவ் ஜோன்ஸும் ஆகட்டும் S&P 500 நாஸ்டாக்கு நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிய பாதிப்பு இல்லை. கொஞ்சம் இன்ஃபேக்ட் மார்ஜினலி பாசிட்டிவா இருந்தது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆயிடுச்சு, டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் விழ ஆரம்பிச்சாச்சு, கிட்டத்தட்ட 0.6%. ஆக இவரோட அனௌன்ஸ்மெண்ட்டோட தாக்கத்தின் அடிப்படையில அமெரிக்க சந்தையும் அதை நோக்கி எப்படி பிரதிபலிக்கின்றது பார்க்கணும். இப்போதைக்கு பெரிய அளவில் டேமேஜ் இல்லை, அமெரிக்க சந்தைக்கும் பெரிய டேமேஜ் இல்லை, உலக சந்தைக்கும் இதுவரைக்கும் பெரிய டேமேஜ் எதுவும் இதுவரைக்கும் வரல. ஆனா இனிமேல் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், பதிலுக்கு பதில் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் இந்த அவர் யார் மேலெல்லாம் வரி வச்சிருக்காரோ டேரிஃப் விதிச்சிருக்காரோ அவங்க பதில் நடவடிக்கை என்ன எடுக்காரங்க பொறுத்து தான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் தெரியும். இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நெகோசியேஷன் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறது. இந்த மாச இறுதியில் தான் அது பற்றிய ஒரு முழுமையான தகவல் வெளியில வரும், எந்த பர்சன்டேஜில் எதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. ஸோ அதன் பிறகு அது என்ன மாதிரியான தாக்கத்தை நம் சந்தையில் ஏற்படுத்தும் என்பதை சொல்ல முடியும். இன்னும் வந்து நமக்கான அந்த ஒரு பாதிப்பு அப்படின்றது இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்றீங்க. நமக்கு வந்து விதிக்கும் பொழுது தான் வந்து அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆனால் இப்போ வந்து சில கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணி விதிச்சிட்டாரு இல்லையா சார்? ஆமா ஆமா விதிச்சிட்டாரு. நான் ஏற்கனவே 14 கண்ட்ரிஸ்க்கு அவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டார். லெட்டர் அனுப்புறதுன்றது இந்த காலத்துல ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். கையெழுத்து போட்டு லெட்டர் போட்டு அவர் அனுப்பிச்சிட்டார் 14 நாடுகளுக்கு. இப்ப ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணிருக்கிறாரு, கனடா மேலையும் பிரேசில் மேலையும் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி புது புது அடுத்த மற்ற நாடுகள் மீது அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாருன்றது இனிமேல் தான் தெரிய வரும். ஏற்கனவே சுமூகமாக முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா UK கூட ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா மீது அடுத்த கட்டமாக அவர் வந்து இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது வந்து நம்மளுடைய கச்சா எண்ணெயின் விலையை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஏற்கனவே கச்சா எண்ணெயின் விலை அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஈரான் வார் முடிஞ்சு அதன் பிறகு ஒரு பேச்சுவார்த்தையில சீஸ்ஃபயர் வந்த பிறகு ஓரளவுக்கு விலை என்னாச்சு, டிப் ஆச்சு. அப்போ அந்த டிப்பான விலை அப்படின்றது மீண்டும் என்ன ஆச்சு, படிப்படியாக ஏற ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரெண்ட் கூட $69 $70 ரேஞ்சிலையும் WTI கூட $67 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஒருவேளை பிரெண்ட் குரூட்லாம் $75 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அது இந்தியாவுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும், பொருளாதாரத்தையும் அது பாதிக்கும், வேற இன்ஃபிளேஷனை கூட்டும். இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் அப்படின்றது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அடுத்த சில தினங்களில் அவர் ரஷ்யா மீது எந்த மாதிரியான டேரிஃபை போடுவார் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஓகே சார். ஸோ பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கலாம் ட்ரம்ப்போட அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு. சார் நம்மளோட அடுத்த MSM கிளாஸை பற்றி சொல்லிடுங்க சார். ஸோ MSM வகுப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டில் ஒரு மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோன்றது அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக இருக்கணும். நமக்கு 60 வயசுல
வருமானம் இல்லாதப்போ ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு கார்பஸை தயார் பண்ணணும். ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது குறுகிய காலத்தில் இல்லை மீடியம் டேர்ம்ல எந்த மாதிரியான ஃபைனான்சியல் கோல் எல்லாம் இருக்கு, வீட்டு செலவுலாம் இருக்கு, பெரிய செலவுலாம் இருக்கு, அதுக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணுறதுக்கான ஒரு படிப்பு இது. இது வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அண்ட் மெயின்டைனிங் தி போர்ட்ஃபோலியோ, அதுக்கான ஒரு படிப்பு. இரவு 8லேருந்து 9 மணிக்கு ஆன்லைன் மூலமா தமிழில் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இது மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலத்துக்கான பயிற்சி வகுப்பு. இது முடிக்கிறது மூலமா அவங்க தாங்களாகவே சந்தையில முடிவெடுக்கும் நபராக மாறுவார்கள். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியட்டா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. குறிப்பா எம்எஸ்எம் கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு செம்ம ஆஃபர் இருக்கு. ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இமிடியட்டா கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்றதையும் கேளுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.